அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சென்னை எழும்பூரில் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுடைய மாபெரும் பேரணி நடைபெறுவதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுடைய போராட்டம் தொடங்கியிருக்கிறது. சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் பேரணியாக சென்னை எழும்பூரில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை எழும்பூரில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுடைய பேரணி தொடங்கியிருக்கிறது. தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசிடம் கோரிக்கை விடுத்து தங்களது பேரணியை தொடங்கியிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் உள்ள சத்துணவு மையங்கள் அங்கன்வாடிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது சென்னை எழும்பூரில் இருந்து பேரணியாக சென்று கொண்டிருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் நடத்தக்கூடிய பேரணி குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மற்றும் சத்துணவு மையங்களில் காலியாக இருக்கக்கூடிய 60,000 பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆயிரக்கணக்கானோர் இந்த முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை அடங்கிய பேரணி கவன ஈர்ப்பு பேரணியை நடத்தி வருகின்றனர். சென்னை எழும்பூர் லாங்ஸ் கார்டன் பகுதியில இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் இந்த பேரணியில் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மற்றும் சத்துணவு மையங்களில் சுமார் 30,000 பணியிடங்களுக்கு மேல் காலியாக உள்ளது. ஆனால் கடந்த விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரை காலி பணியிடங்களை நிரப்பவில்லை. இதனால் பல்வேறு இடங்கள்ல இந்த சத்துணவு பணியாளர்களோட பணிச்சுமை என்பது அதிகரித்து வருகிறது. இதனை வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு இடங்கள்ல காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. அவர்களுடைய தேர்தல் அதாவது கோரிக்கைகள் என்னன்னா 10 அம்ச கோரிக்கையில் வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு உள்ளது போல் சிறப்பு பென்ஷன் 6,700 ரூபாய் வழங்க வேண்டும். அதே போல சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் இருக்கக்கூடிய 19,500 ரூபாய் ஊதியமும், அதே போல சமையலர் உதவியாளர்களுக்கு 15,700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும். அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை 10 ஆண்டுகள் பணி முடித்த தகுதி வாய்ந்த சத்துணவு பணியாளர்களுக்கு 50% வழங்க வேண்டும். 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு தேசிய மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும். ஆண்டிற்கு 12 நாள் தற்செயல் விடுப்பை ஒரே நேரத்தில் 10 நாட்கள் தனியாகவோ அரசு விடுமுறையினோ சேர்த்து அனுபவிக்கலாம் என ஊழியர்களுக்கு இருக்குது. அதே போல சத்துணவு ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும். மாதவிடாய் கால விடுப்பு வழங்க வேண்டும். குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு மே மாதம் விடுமுறையை வழங்குவது போல் தங்களுக்கும் வழங்க வேண்டும். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பணி கொடை 10 லட்சம் வழங்க வேண்டும். தற்காலிக பணி நீக்க காலத்தில் தொகுப்பூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இதில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த 4.5 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் இந்த விளம்பர திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிகபட்ச வேலை செய்தும் குறைந்தபட்ச ஊதியம் வழங்குவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உடனடியாக தங்களது கோரிக்கையில் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. சண்முகவேல். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.